வணக்கம் நண்பர்களே. இசை விஷால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ராகவ் கார்ல சுபத்ரா விழுந்து கல்யாணத்துக்கு சமரி நான் ஸ்ரீஜாவுக்கு வாக்கு குடுத்துட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கதற நேரம். நம்ம ராகவ சம்மரிச்சறாங்க ஸ்ரீஜாவுக்கு தாலி கெட்ட. ஆனா, கடைசி நேரத்துல அந்த பரபரப்பு கட்டத்துல திருமணத்துக்கு அந்த சாமியார் வராங்க. அவங்க வந்ததோட நம்ம ஸ்ரீஜாவ வெளுத்து கட்டுறாங்க. இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு. நிச்சயமா இவனுக்கு ஏற்ற ஜோடி இவ இல்ல. நீ வாம்மா அப்படின்னு நம்ம வர்ஷனைய கூட்டு சுபத்ரா, இந்த பாரு. இந்த பொண்ணு தான் இவளுக்கு ஏற்ற ஜோடி. அதுவும் அந்த இசை தப்பு பண்ணல. அப்படின்னு அந்த இடத்துல ஸ்ரீஜாவின் முகத்திரைய கிழிச்சு எடுக்குறாங்க. அதோட இசைய கேட்டு சுபத்ரா என்னம்மா நடந்துச்சு? உண்மைய சொல்லு இசை. நான் உன்ன நம்புறேன் அப்படின்னு அந்த இடத்துல விஷயத்த கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. நம்ம ஸ்ரீஜா பழிவாங்க தான் இந்த வீட்டுக்கு மருமகளா வாராங்க. அதுக்கு தான் திட்டம் போட்டிருக்கா. இந்த ஸ்ரீஜா நல்லவல்ல. அவ அவங்க அம்மா சாவுக்கு நீங்க தான் காரணம். அப்படின்னு அந்த இடத்துல போட்டு உடைக்கிறாங்க இசை. அதோட ஸ்ரீஜாவ அடிச்சு தொரத்துறாங்க சுபத்ரா. அத பத்தி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ஸ் பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பார்த்தோம்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டணும் சொல்லலாம். எனக்கு வாக்கு கொடுங்க. ராகவை எங்க எழுத்துல தாளி கெட்ட வைக்கணும். இல்லாட்டா என் வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிரம் நான் உயிரோடே இருக்க போறதில்ல அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா மாடியில இருந்து குறிச்சு தற்கொலை முயற்சியை எடுக்கிறாங்க. இத பார்த்தோட சுபத்ரா அதிர்ந்து போறாங்க. இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழியக்கூடாது. நான் வாக்கு குடுக்கிறேன். நான் என் பையன உன் கழுத்துல தாலிகிட்ட சொல்லுறேன். ஸ்ரீஜா நீ கீழ இறங்கி வாமா அப்படின்னு அந்த இடத்துல வாக்கு குடுத்துறாங்க. இது சத்தியம் தானாத்த? அப்படின்னு நம்ம ஸ்ரீஜா கேக்குறாங்க. இது சத்தியமா? நீ கீழ இறங்கி வா அப்படின்னு சொல்ல நேரம். பிறகு மாத்திட மாட்டியங்களே? இல்ல நான் மாத்த மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைடு ராகவ பாத்துக்கிட்டு வர்ஷினி ஒரு ஓடி போய் ரூம்ல போயிட்டு அழுறாங்கங்க. என்ன நான் உன்ன கணவனா இவ்வளவு நாள் பாத்துட்டு இருந்தேன். இப்ப இனி எனக்கும் உனக்கும் கல்யாணம் ஆகாது. அப்படின்னு தெரிஞ்சா என்னால இருக்கவே முடியாது உயிரோடி அப்படின்னு சொல்லி, நேரம் என்ன வர்ஷினி? நீ என்ன தப்பாவா புரிஞ்சுகிட்ட எனக்கு மனைவியா வரணும்னா நீ மட்டும் தான். அந்த ஸ்ரீஜா கிடையாது. அம்மா கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுக்கிடுவேன். அப்படின்னு அந்த இடத்துல சொல்றாங்க. இந்த சைடு நம்ம ராகு ஓடி வராங்க. அம்மா ஏம்மா இப்படி ஒரு முடிவை எடுத்த? அப்படின்னு அந்த இடத்துல கேக்குறாங்க. இல்ல நான் இந்த முடிவை எடுத்தேன்னா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழியக்கூடாது. ஒரு பையன் செய்த தப்பை இன்னொரு பையனால சரி பண்ண முடியும்னு தான் நான் இந்த முடிவை எடுத்தேன். நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கணும். நீ ஸ்ரீஜா கழுத்துல தாலி கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னால முடியாதும்மா. நான் தாலி கெட்ட போறதில்ல அப்படின்னு அந்த இடத்துல ராகவ் சொல்றாங்க. இந்த பாரு, நீ இசை உனக்கு மைண்ட பிரைன் வாஷ் பண்ணிருக்கா. உண்மையா இசைதான் நல்லவ இல்லை. நீ புரிஞ்சுக்க ராகவ் அப்படின்னு சொல்றாங்க. இல்லம்மா, ஸ்ரீஜா கெட்டவன் நீ எனக்கு தெரியும். ஸ்ரீஜாவா இருந்தனால விஷால் கையால தாலிய கெட்டிக்க கூடாதுன்னு அந்த இடத்துல நான் இசைய உட்கார வச்சதே நான் தான். அப்படி இருக்க நேரம் ஸ்ரீஜாவ நான் கல்யாணம் பண்ணதா? இதெல்லாம் நடக்காது. வேலைக்கு ஆகாதுமா. நான் எனக்கு விருப்பத்தக்க தான் நான் பார்க்க முடியும். அப்படின்னு சொல்ல நேரம் சுபத்ரா பாக்குறாங்க. என்னடா இவன் சம்மதிக்க போறது இல்ல. போலுக்கு இவனை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணுமே. வேற வழி இல்ல. அப்படின்னு படக்குன்னு ராகவ கால்ல விழுந்துறாங்க. ஒரு அம்மா ஒரு பிள்ளைக்கு கால்ல விழுந்து நீ சம்மதி அப்படின்னு சம்மதம் கேட்க நேரம் நம்ம ராகவால சும்மா இருக்க முடியல. சரி, அம்மாக்காக என்னம்மா? இந்த வேலைய நீங்க பண்றீங்க. எழும்புங்க. நான் சம்மதிக்கேன். உங்களுக்கு ஸ்ரீஜாவ நான் கல்யாணம் பண்ணும். அவ்வளவுதான நான் கல்யாணம் பண்றேன் உங்களுக்காக. அப்படின்னு அந்த இடத்துல ராகவ ஒத்துக்கிட்டாங்க. தடபுடலா கல்யாண ஏற்பாடுகள் நடக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததா ராகவுக்கும் நம்ம ஸ்ரீஜாவுக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்ல நேரம் தான் இத பார்க்கறாங்க. நம்ம வர்ஷனி என்னது? கல்யாணம் ஏற்பாடுகள் நடக்குது. இனி நம்ம எதுக்காக இருக்கணும்? அப்படின்னு இந்த வாழ்க்கைய நம்ம முடிச்சுக்கிட வேண்டியதுதான். இப்படியெல்லாம் ஆயிற்றே அப்படின்னு நினைக்கிறாங்க. நம்ம இசை ஓடி போறாங்க. எங்க தங்கச்சியோட வாழ்க்கை? உங்க கையில தான் இருக்கு.
இந்த ஸ்ரீஜா நல்லவன் இல்ல. ஸ்ரீஜா வந்து கெட்டவ. அதனால தயவு செய்து இந்த கல்யாணத்த வந்து நிப்பாட்டுங்க. ராகவ ஸ்ரீஜா கழுத்துல தாலி கெட்ட சொல்லாதுங்க. அவ இந்த வீட்ட பழிவாங்க தான் வந்திருக்கா அப்படின்னு வந்து சொல்லனா. உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்ச இசை, இப்ப ஒரு துளி அளவு கூட உன் மேல நம்பிக்கை இல்லை. நீ சொல்ல, நீ வந்து நான் ஒண்ணும் ராகவட்ட சொல்ல மாட்டேன். ராகவரே, நம்ம வந்து கஷ்டப்பட்டு மைண்ட மாத்தி வச்சிருக்கேன். எனக்கு வந்து யாரும் வந்து வாழ்க்கைய வந்து இழக்கக்கூடாது. இந்த ஸ்ரீஜா வந்து பாவம். அவ இடத்துல நீ இருந்து தாலி கட்டிட்டு, இந்த மாதிரிக்கு நீ இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கைய பார்க்கிறியே, நீ எல்லாம் ஒரு பொன்னாச அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுபத்ரா வந்து வெளுத்து எடுக்குறாங்க இசைய. ஒரு கட்டத்துல நம்ம ராகவ் வந்து தாலி கிட்ட வந்து ஸ்ரீஜாவுக்கு மனமிடையில வந்து ஏறாங்க ஸ்ரீஜா கூட. அந்த நேரத்துல தான் நம்ம சுபத்ராவுக்கு வந்து ஒரு அவங்களுக்கு வந்து பிடித்த நபர் நம்ம சாமியார். அவங்க வந்து என்ட்ரி குடுக்குறாங்க. "சாமி வாங்க, சாமி கல்யாணத்துல என்னென்னமோ நடந்துட்டு" அப்படின்னு நான் அறிவேன். எல்லாம் நடந்ததையும் எனக்கு தெரியும். சுபத்ரா, ஆனா இந்த பொண்ணு, நல்ல பொண்ணு இல்ல. அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ரீஜாவ பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாங்க. இவா ஏதோ தப்பு பண்றா. ஐவா உன் வீட்டுக்கு வருது. அவ்வளவா நல்லதுக்கு. இல்ல அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்லிட்டு, "நீ அன்னைக்கு என் கால்ல விழுந்து ஆசீர்வாத நேரம். இந்த பையனுக்கு இன்னொரு பொண்ண பார்த்தால, அந்த பொண்ண வர சொல்லு." அப்படின்னு வந்து சொன்ன உடனே, நம்ம வர்ஷினி வந்து வராங்கங்க. பார்த்த உடனே பார்த்தோம்னா இந்த பொண்ணு தான். ஏத்த ஜோடி சுபத்ரா ராகவுக்கும் இந்த பொண்ணுக்கு தான் நடக்கணும். அப்படின்னு வந்து சொல்ல நேரம் நம்ம ஸ்ரீஜா, "டேய்! உன்னால இனி என் கல்யாணம் நடக்க முடியாத போயிட்ட. நீ சாமியாரா இருந்து என்ன வந்து போட்டு குடுக்குறியா? எங்க அத்தை கிட்ட" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்ட அத்த என்ன அத்த? எங்கேயோ இருந்து வந்து சாமியாரு இப்ப என்ன வந்து வேண்டாம் அப்படின்னு வந்து வெறுப்பா வந்து ஒதுக்குறாரு. என்ன நான் வந்து உங்க வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு இவரு என்ன அத்த சொல்றாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம் இல்ல. நான் வந்து இந்த சாமியாருக்கு பதிலை வேதவாக்கா நம்பிட்டு இருக்கிறேன். நான் வந்து என் பையன் ராகவ வாழ்க்கை எனக்கு முக்கியம். அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு, நான் வந்து மருமகளா உன்னை ஏத்துக்க முடியாது. புரிஞ்சுக்க ஸ்ரீஜா, இந்த சாமியார் வந்து அவருக்கு நிகழ்காலம், எதிர்காலம் எல்லாமே தெரியும். அப்படி இருக்க நேரம் அவரு சொல்றாருன்னா அர்த்தம் இருக்கும். புரிஞ்சுதா அப்படின்னு வந்து சொல்ல நேரம், நம்ம ஸ்ரீஜாவ பாரு, இந்த பாரு நீ என்னென்ன தப்பு செய்திருக்கான்னு எல்லாம் நான் அறிவேன். நீ வந்து கண்டிப்பா இங்கிருந்து ஓடிரு மண்டபத்திலிருந்து. அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து விடுத்தெடுக்கறாங்க. உடனே வந்து நம்ம மூத்த பையன் என்ன இருக்கா, 2வது பையனுக்கு வந்து கல்யாணம் ஆயிருக்கால, அந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் இப்ப வரட்டும். அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர சொல்றாங்க. நம்ம விசாலும் இசையும் போறாங்க. ஜோடி பொருத்தம் அமோகம். நான் இந்த பொண்ணுதான் வந்து உனக்கு மருமகளா வருவான்னு நினைச்சேன். வந்துட்டா இவ சொன்னதை கேட்டு நடந்துக்க சுபத்ரா அப்படின்னு சொல்ல நேரம். அப்போ நீ என்னம்மா சொல்ல வந்த இசையெல்லாம் யாவும் தப்புதான். நான் வந்து உன்னை சொல்ல வந்த உண்மைய நான் மறந்துட்டேன். நான் வந்து கேட்காம இருந்துட்டேன். இப்ப நீ சொல்லு அப்படின்னு சொல்லி நேரமத்த. அந்த ஸ்ரீஜா நல்லவே இல்ல. பானுமதி கூட சேர்ந்து சதி பண்ணியிருக்கா. எதுக்காக வந்து விசால கல்யாணம் பண்ணணும்னு அவ வந்து முடிவெடுத்ததே இந்த வீட்டு மருமகளா வரணும்னு நினைச்சதே அவங்க அம்மா சாவுக்கு பலி தீர்த்துக்கதான். அவங்க அம்மா சாவுக்கு நீங்க தான் காரணம் அப்படின்னு வந்து அவ நினைக்கிறா. அத பலி தீர்க்கதான் அப்படின்னு வந்து உண்மைய போட்டு போட்டு உடைக்காங்க பாத்தியா. இந்த பொண்ணு சொல்லதுதான் உண்மை சுபத்ரா அப்படின்னு வந்து சொல்ல நேரம் பேரிடியா நிக்கிறாங்க. அதோட ஸ்ரீஜாவை அடிச்சு வெளுத்து சொல்லு, உங்க அம்மா யாருடி அப்படின்னு வந்து கேட்க நேரம் எங்க அம்மாவா? நான் சின்ன வயசுல 20 வருஷத்துக்கு முன்னாடி நீ வந்து எங்க அம்மா பாட்டு ஒரு பிரேசெடு வாங்குன நேரம் உன் கையால அத பறிச்சு ஒரு சின்ன பிள்ளைக்கு சொந்தமாக்குனியே. அந்த அவமானத்துல எங்க அம்மா தூக்குல தொங்குனவங்க அவங்கதான் எங்க அம்மா அப்படின்னு வந்து சொல்றாங்க. இந்த பேர் அடிச்சுல அப்படியே அறந்து போய் நிக்கிறாங்க சுபத்ரா. அதோட ஸ்ரீஜாவை அடிச்சு வெளுத்து விரட்டி விடுறாங்க. நம்ம ராகவுக்கு வர்ஷினி கல்யாணம் நடக்குது. ராகவ் வந்து தாலி கட்டுறாங்க வர்ஷினி கழுத்துலங்க.